بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم
يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم أعمالكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فيا عباد الله أوصيكم أولا بتقوى الله ألا إن التقوى تنجيكم من النار وتدخلكم في الجنة. ஏழு வானங்களையும் ஏழு பூமிகளையும் படைத்து பரிபாலித்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், சர்வ வல்லமை படைத்தவன் என உள்ளத்தினால் உறுதி கொண்டு நாவினால் சாட்சி பகர்கிறேன். எம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் தொடர்ந்தவர்கள் இன்று வரைக்கும் இஸ்லாத்தை அதன் தூய வடிவிலே பின்பற்றி கொண்டிருக்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் இருபாலாருக்கும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயார்படுத்தியிருக்கக்கூடிய உயர்தரமான அந்த சுவனத்தின் மீது ஆசை வைத்து அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவைகளையெல்லாம் எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்களோ அவைகளை மௌத்துக்கு முன்னிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் அவசரமாக எடுத்து நடக்குமாறும் அவன் தயார்படுத்தியிருக்கக்கூடிய நரகத்தையும் அதனுடைய வேதனைகளையும் பயந்து அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவைகளையெல்லாம் விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடக்குமாறு எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்களோ அவைகளை முற்றுமுழுதாக எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத்தும் வசியத்தும் செய்து கொண்டவனாக. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, ஆரம்பமாக ஒரு செய்தியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சூரா தாரியாத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான ஒரு செய்தியை சொல்கிறான். வதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீங்கள் ஞாபகமூட்டுங்கள், மூமின்களாக இருந்தால் அவர்களுக்கு பிரயோசனம் அளிக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த உரையிலிருந்து ஏதாவது ஒரு பிரயோசனத்தை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு உங்களை வேண்டிக் கொண்டவனாக. அன்பார்ந்தவர்களே, இன்றைய ஜும்மாவினுடைய தலைப்பாக புனித மக்கமா நகரினுடைய சிறப்புக்கள் என்ற தலைப்பிலே ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். ஆரம்பமாக எதற்காக இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டது என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று உலக நாடுகளிலிருந்தெல்லாம் அனைத்து முஸ்லீம்களும் அதை பற்றியதான ஒரு ஞாபகமூட்டல் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் பல கோடி படைப்பினங்களை படைத்திருக்கிறான். இப்படி படைத்த ரப்பு ஒரு படைப்பை விட இன்னொரு படைப்பை சிறப்பானதாக படைத்திருக்கிறான். லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். மனிதர்களை அழகான தோற்றத்தோடு சிறந்த படைப்பாக படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மனிதர்களிலேயே மூமின்களாகிய எங்களை அல்லாஹ் சிறந்தவர்களாக ஆக்கி இருக்கிறான். மூமின்களிலேயே நபிமார்களை மிகவும் சிறந்தவர்களாக ஆக்கி இருக்கிறான். நபிமார்களில் சிறந்தவர்களாக ரசூல்மார்களை ஆக்கி இருக்கிறான்.
ரசூல்மார்களிலே மிகவும் சிறந்தவர்களாக உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய திட உறுதி பூண்ட 5 பேர்களை அல்லாஹ் சிறப்பானவர்களாக ஆக்கி இருக்கிறான். அவர்களிலேயும் நபி பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் சிறந்தவர்களாக நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக ஆக்கி இருக்கிறான். இப்படி சிலரை விட சிலரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருப்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தில்கர் ரசூல் ஃபضلنا بعضهم على بعض. சில நபிமார்களை சில ரசூல்மார்களை விட சிலரை நாங்கள் உசத்தி இருக்கிறோம், அவர்களுக்கு சிலரோடு நாங்கள் பேசி இருக்கிறோம், சிலர்களை தரஜாவிலே கூட்டி இருக்கிறோம் என்று உலகத்திலே அல்லாஹ் படைத்த மனிதர்களுக்கு மத்தியில் சிறந்தவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இதுபோல 12 மாதங்களை படைத்த ரப்பு 4 மாதங்களை சிறப்பானதாக ஆக்கியிருக்கிறார் என்று குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இதுபோலதான் உலகத்திலே பல்வேறுபட்ட ஊர்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். இப்படி படைக்கப்பட்ட எல்லா ஊர்களிலேயும் சிறந்த ஒன்றாக மக்கா மாநகரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருப்பதாக சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்கா நகரத்தினுடைய சிறப்புகளை கண்ணியப்படுத்துவதை ஈமானின் ஒரு பகுதியாக சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். சூரா ஹஜ்ஜினுடைய 30வது வசனத்திலே அல்லாஹ் தெளிவாகவே சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்லி காட்டுகிறான் தெரியுமா? நீங்கள் சூரா ஹஜ்ஜை எடுத்து அப்படியே பிரட்டி கொண்டு வாருங்கள். முழுமையாக மக்கா நகரையும் அதில் செய்யக்கூடிய இபாதத்துகளை பற்றி எல்லாம் அல்லாஹ் பேசிக்கொண்டு வருவான். அதில் 30வது வசனத்திலே அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான். வமை யுஅzzிம் ஹுருமாத்தில்லாஹ். அல்லாஹ் எவைகளை எல்லாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறானோ, அல்லாஹ் எவைகளை எல்லாம் மகிமைப்படுத்தி இருக்கிறானோ அவைகளை யார் கண்ணியப்படுத்துகிறாரோ, அல்லாஹ் எதையெல்லாம் சிறப்பாக்கி இருக்கின்றானோ அவைகளை எல்லாம் ஒவ்வொரு மூமினும் ஒவ்வொரு மனிதர்களும் அதை சிறப்பானதாக கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சூரா ஹஜ்ஜினுடைய 30வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தொடர்ந்து அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான் தெரியுமா? ஃபஹுவ கைருன் லஹு இன்த ரப்பிஹி. அல்லாஹ்விடத்திலே அதுதான் மிகவும் சிறந்ததாக உங்களுக்கு இருக்கும் என்று அல்லாஹ் அவனுடைய கண்ணியப்படுத்திய மக்கா நகரை கண்ணியப்படுத்துமாறு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இதைவிட தெளிவாக ஹஜ்ஜினுடைய அடுத்த வசனத்திலே 32வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிற போது வமை யுஅzzிம் ஷஆயிரில்லாஹ். அல்லாஹ் அவனுடைய அத்தாட்சியாக அவனுடைய புனித நகரங்களில் ஒன்றாக, ஷஆயிர் என்று சொன்னால் நினைவு சின்னமாக. நாங்கள் வரலாற்றுகளிலே இந்த குருநாகல் மாவட்டத்திலே சில வரலாற்று தலங்கள் எல்லாம் இருக்கும். 2017ஆம் ஆண்டு எங்கள் எல்லோருக்கும் தெரியும், இலங்கையினுடைய தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலிருந்து 5-6 மாணவர்கள் இன்ஜினியர்கள் படிக்கக்கூடிய இன்ஜினியர் ஃபேக்கல்டியில் இருந்து 5-6 மாணவர்கள் அனுராதபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிகிரியா போன்ற அந்த பகுதிகளில் சென்று அவர்களுடைய மதஸ்தலங்களிலே போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடப்பட்டு வழக்கெல்லாம் போடப்பட்ட வரலாறுகளை நாங்கள் பார்த்தோம். அவர்கள் சொன்ன காரணம் என்ன? எங்களுடைய புராதன சின்னங்களை இவர்கள் அவமதித்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, அதைவிட அல்லாஹ் அவனுடைய புராதன சின்னமாக, அல்லாஹ் சொல்லுகின்ற புராதன சின்னமாக இருக்கக்கூடிய மக்கா நகரை கண்ணியப்படுத்துமாறு அல்லாஹ் எங்களுக்கு சொல்கிறான். சாதாரணமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பொருள்களை விட கண்ணியத்துக்குரியதாக அல் குர்ஆன் சொல்லுகிற புராதன சின்னங்களில் ஒன்றாக மக்கா நகர் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான். வமை யுஅzzிம் ஷஆயிரல்லாஹ். அல்லாஹ்வினுடைய புராதன சின்னமாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த மக்கா நகரை, அதை சூழ இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாம் யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் புராதன சின்னங்களாக இருக்கக்கூடிய மக்காவையும் அதை சூழ இருக்கக்கூடிய பகுதிகளையும் யார் கண்ணியப்படுத்துகிறாரோ அவருக்குத்தான் தக்வா இருக்கிறது. உள்ளத்தில் அச்சமுள்ளவர்கள், அல்லாஹ்வை பற்றிய பயம் யாரிடத்திலே இருக்கிறதோ அவர்தான் அந்த மக்கா நகரை கண்ணியப்படுத்தக்கூடியவராக இருப்பார்.
அன்பார்ந்தவர்களே, நோம்பினுடைய பிரயோசனத்தை அல்லாஹ் சொல்லுகிற போது லஅல்லக்கும் தத்தகூன், தக்வாவுடையவர்களாக மாற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஹஜ்ஜை பற்றி பேசுகிற போது தக்வாவை பற்றி பேசுகிறான். இப்படி இபாதத்துகளை எல்லாம் அல்லாஹ் சொல்லுகிற போது தக்வாவை சொல்வதை போலதான் அவனுடைய புராதன சின்னங்களாக இங்கு மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு இடத்தை அல்லாஹ் யார் அதை கண்ணியப்படுத்துகிறாரோ, அதற்குரிய மகிமையை யார் சரியாக செய்கிறாரோ அவரிடத்தில் தான் தக்வா இருக்கிறது. தக்வா அந்த மனிதனிடத்திலே இல்லை என்று சொன்னால் அவனுக்கு இந்த நிக்கவரட்டி பகுதியும் ஒன்றுதான், மக்காவும் ஒன்றுதான் என்று இருந்து விடுவான். நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, இலங்கையிலிருந்து செல்லக்கூடிய சில மனிதர்கள் இங்கு புகைப்பிடித்துக் கொண்டிருந்தவர்கள் அங்கு சென்றும் அதனுடைய புனிதங்களை பேணாதவர்களாக புகைப்பிடிக்கக்கூடிய வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். எத்தனையோ மனிதர்கள் இங்கு செய்யக்கூடிய அதே தவறை அங்கு சென்று செய்கிறார்கள் என்றால் அவர்களுடைய உள்ளங்களில் தக்வா என்பது இல்லை. தக்வா ஒரு மனிதனிடத்தில் இருந்தால், இது நான் இருக்கக்கூடிய இடம் ஹரம் ஷரீஃப், நான் இருக்கக்கூடிய இடம் மக்கா, அல்லாஹ் புனிதமாக்கியது என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த புனிதத்திலே நான் எப்படி பாவங்களை செய்ய முடியும் என்ற அந்த உணர்வு ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் இருக்கும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்கா நகரை மாத்திரம் சொல்லவில்லை, மக்காவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்களையும் அல்லாஹ் சொல்லுகிறான். அவனுடைய நினைவு சின்னமாக அதை ஞாபகப்படுத்த வேண்டும், அதற்குரிய கண்ணியங்களை கொடுக்க வேண்டும் என்று சூரா ஆல் இம்ரானில் அல்லாஹ் சொல்லுகிற போது பெயர் குறிப்பிட்டு சொல்லுகிறான். இன்ன ஸஃபா, பக்ராவில் அல்லாஹ் சொல்லுகிற போது சொல்லுகிறான், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். ஸஃபா மலையும் மர்வா மலையும், அது மலைக்குன்று, அந்த மலைக்குன்று கூட அல்லாஹ்வினுடைய புராதன சின்னங்களில் ஒன்றாக இருக்கிறது. ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப பிஹிமா, அந்த ரெண்டையும் யார் சுற்றி வருகிறார்களோ, அதிலே யார் சயி செய்கிறார்களோ அது அவர்களுக்கு குற்றமில்லை, அதற்கு அவர்கள் போகலாம் என்று அதை கண்ணியப்படுத்துமாறு அல்லாஹ் மக்கா நகரை பற்றி பேசுவதை பார்க்கிறோம். அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் ஒவ்வொருவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி மக்கா நகரினுடைய சிறப்புகளை எங்களுடைய உள்ளங்களிலே வைத்து அதை கண்ணியப்படுத்துகிறோமோ, அந்த கண்ணியமான இடங்களில் பாவம் செய்வது என்பது மிகவும் பாரதூரமான குற்றம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி அதை கண்ணியப்படுத்துவதனால் தக்வாவின் அடையாளமாக அல்லாஹ் சொன்னானோ, அதற்கு மாற்றமாக நடந்து கொண்டால் அது பாவம் என்று கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான். சூரா ஹஜ்ஜிலே அல்லாஹ் சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்லுகிறான், வமை யுரிது ஃபீஹி பிஇல்ஹாதும் பிதுல்மின் நுதிக்குஹு மின் அதாபின் அலீம். யார் அந்த மக்கா நகரிலே அங்கே இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வெளியே இருந்து வரக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, யார் அதற்குள்ளே பாவங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்களோ, வேண்டுமென்று அநியாயங்கள் செய்கின்றார்களோ, அவர்கள் நோவினை தரக்கூடிய வேதனைகளை அவர்கள் சுவைத்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கையாக சொல்கிறான். மக்கா நகரிலே சென்று பாவங்கள் செய்துவிடக் கூடாது. யாரெல்லாம் அது எந்த பாவமாக இருந்தாலும் சரி, சிறுக்கு என்று சொல்லுகிற மிகப்பெரிய அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய பாவமாக இருந்தாலும் சரி, அல்லது ஏனைய அநியாயமாக எங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய சாதாரண ஒரு புகைப்பிடிக்கிறதாக இருக்கலாம், அல்லது மதுபானமாக இருக்கலாம், அல்லது விபச்சாரமாக இருக்கலாம், அல்லது இன்னொரு எந்த ஒரு தப்பு என்று எதெல்லாம் அங்கு சொல்லப்படுகிறதோ எல்லா வேலைகளையும் அந்த புனிதமான நகரிலே நாங்கள் ஈடுபட்டோமாக இருந்தால் அது மிகப்பெரிய குற்றமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான் என்றால் மக்கா நகரினுடைய மகிமை எவ்வளவு சிறப்பானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் மக்கா நகரை நேசிக்கிறான் என்பதற்கான அடையாளங்களில் முதலாவது என்ன தெரியுமா? அந்த மக்கா நகருக்கு மாத்திரம் பல பெயர்களை சொல்கிறான். எங்களுக்கு வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, அல்லது எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை மட்டும்தான் கிடைச்சிருந்தால் நாங்கள் என்ன செய்வோம்? வச்சிருப்போம், ஒரு பேரை மட்டும்தான் வச்சிருப்போம், ஒரு அஹ்மதுன்னு பேர் ஒன்று வச்சிருப்போம். ஆனால் வீட்டில் கூப்பிடுற பேர் பாப்பா தங்கமும்பாரு, உம்மா செல்லம்னு கூப்பிடுவாரு, வேற வேற பேர்களை சொல்லுவாங்க. ஏன்? அந்த குழந்தையின் மீது இருக்கக்கூடிய அன்பு,
அந்த குழந்தையின் மீது இருக்கக்கூடிய அளப்பெரிய அன்புதான் அந்த குழந்தைக்கு வைக்கப்பட்ட பெயரை விட வேறு பெயர்களை கொண்டு அழைப்பது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் அந்த பூமியை, அந்த மக்காவையும் மக்காவை சூழ இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அல்லாஹ் குர்ஆனில் பல்வேறுபட்ட பெயர்களை சொல்கிறான். ஒன்று ரெண்டு பேர் அல்ல, பல்வேறுபட்ட பெயர்களை சொல்கிறான். முதலாவது பெயர் நாங்கள் எல்லோரும் யூஸ் பண்ணுகின்ற மக்கா என்ற பெயரை அல்லாஹ் சொல்கிறான். சூரா ஃபத்ஹிலே அல்லாஹ் சொல்லுகிற போது இப்படி சொல்லி காட்டுகிறான், வஹுவல்லதி கஃப ஐதியஹும் அன்கும் வ ஐதியக்கும் அன்ஹும் பிபத்னி மக்கா. மக்கா என்று சொல்கிற அதனுடைய அந்த வயிற்றிலே, அந்த மக்காவினுடைய பகுதியிலே இருந்து அவர்களோடு நீங்கள் போராடுவதையும், நீங்கள் அவர்களோடு போராடுவதையும், அவர்கள் உங்களோடு போராடுவதையும் நாங்கள் தடுத்திருக்கிறோம். மக்காவுக்குள்ள அப்படி செய்ய இயலாது, மக்கா புனிதமானது என்று அல்லாஹ் சூரா ஃபத்ஹிலே மக்கா என்ற பெயரிலேயே முதலாவதாக சொல்லி காட்டுகிறான். அதே மக்கமா நகருக்கு அல்லாஹ் ஆலு இம்ரானிலே பக்கா என்று சொல்கிறான். மக்காவுக்கு இன்னும் ஒரு பெயர் என்ன தெரியுமா? பக்கா. பா போட்டு பக்கா என்று அல்லாஹ் ஆலு இம்ரானிலே சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்லி காட்டுகிறான் தெரியுமா? இன்ன அவ்வல பைத்தின் உதிய லின்னாசி லல்லதி பிபக்கத. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்திலே பல்வேறுபட்ட பள்ளிகள் கட்டப்பட்டிருக்கிறது. உலகத்திலே சிறப்பு மிகு பள்ளிகளாக 3 பள்ளிகளை அல்லாஹ்வினுடைய தூதர் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். ஒன்று, அதாவது பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ், அதே போல மதீனாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிது நபவி, அதுபோல மிக முதன்மையாக அல்லாஹ் சொல்கிறான், இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளையும் விட முதன்மையான பள்ளி எது தெரியுமா? முதன்மையான வீடு எது தெரியுமா? இந்த உலகத்தில் கட்டப்பட்ட முதலாவது பள்ளிவாயில் எது தெரியுமா? இன்ன அவ்வல பைத்தின் உதிய லின்னாசி லல்லதி பிபக்கா. அந்த பக்கா என்று சொல்லுகிற மக்கமா நகரிலே இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாயில் தான் முதலாவதாக கட்டப்பட்ட பள்ளிவாயில். இந்த உலகத்திலே முதலாவது கட்டப்பட்ட பள்ளிவாயில் அந்த பக்காவில் இருக்கக்கூடிய அந்த பைத்துல்லா என்று சொல்லுகிற காபத்துல்லா தான். அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த ஊர் எப்படிப்பட்டது தெரியுமா? முபாரக்கன், அது அருள்வாளிக்கப்பட்டதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஹுதல்லில் ஆலமீன், அங்க இருந்துதான் நேர்வழி கிடைக்கும். இந்த அகிலத்தாருக்கெல்லாம் நேரான வழி கிடைக்கக்கூடிய இடம் எது தெரியுமா? அந்த மக்காவில் இருந்து வரக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிதான் நேரான வழி என்று சூரா ஆல இம்ரானிலே அல்லாஹ் அந்த ஊரை பற்றி பெருமையாக சொல்வதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஊருக்கு சொல்லுகிற இன்னும் ஒரு பேர் தெரியுமா? உம்முல் குரா. உம்முல் குரா என்று சொன்னால் என்ன தெரியுமா? நகரங்களுக்கெல்லாம் தாய். இந்த உலகத்திலே எங்கெல்லாம் நகரம் என்று மிகப்பெரிய ஒரு, அதாவது டவுனாக இருக்குதோ, எல்லா டவுனுக்கும் முதலாவது டவுன் அந்த மக்கா தான். அல்லாஹ் அதை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். உம்முல் குரா, நகரங்களுக்கெல்லாம் கிராமங்களுக்கெல்லாம் தலையாய தாயாக இருப்பது மக்கா என்று அல்லாஹ் சொல்லுகிறான். குர்ஆன் இறக்கப்பட்டதை பற்றி அல்லாஹ் பேசுகிற போது சொல்லி காட்டுகிறான், லிதுந்திர உம்மல் குரா. அது அந்த குர்ஆன் உம்முல் குரா என்று சொல்லுகிற நகரங்களுக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய அந்த மக்கா வாசிகளுக்கு அச்சமூட்டுவதற்காக அது இறங்கி இருக்கிறது. அவர்களுக்கு மாத்திரமல்ல, வமன் ஹவுலஹு, அந்த மக்காவை சூழ இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும். அன்பார்ந்தவர்களே, மக்கா என்பது உலக வரைபடத்தில் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு இடம். உலக வரைபடத்தை நீங்கள் பார்த்தால் சரியாக நடு சென்டராக இருக்கக்கூடிய ஒரு ஊர் என்றால் அது மக்கா தான். அங்க இருந்துதான் உலகத்தின் நாலா பக்கங்களுக்கும் தௌஹீத், அல்லாஹ் ஒருத்தன் என்று சொல்லுகிற ஏகத்துவம் அங்க இருந்துதான் சென்றதாக அல் குர்ஆன் சொல்லுகிறது. அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, அது மாத்திரமல்ல, அந்த மக்கா என்று சொல்லுகிற அந்த ஊருக்கு அல்லாஹ் இன்னும் ஒரு பெயரை சொல்கிறான். நாங்கள் எல்லோரும் ஓதக்கூடிய வத்தீனி வஸ்ஸைத்தூன் என்று வரக்கூடிய அந்த சூறாவிலே அல்லாஹ் ஒரு பெயரை சொல்கிறான். வஹாதல் பலதில் அமீன், பாதுகாக்கப்பட்ட அபயமளிக்கப்பட்ட ஒரு பூமி. அது சும்மா பூமி அல்ல. அந்த பூமியில் எங்களுக்கு
எந்த ஒரு பிரச்சனையும் வராது, தைரியமாக பயமில்லாமல் தூங்க முடியும் என்று அல்லாஹ் அந்த ஊருக்கு அபயமளிக்கப்பட்ட பூமியாக அல்லாஹ் சொல்கிறான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் ஒரு சூறாவிலே அந்த ஊரின் மீது சத்தியமிட்டு சொல்கிறான், லா உக்ஸிமு பிஹாதல் பலத், நபியே இதோ இருக்குதே நீங்கள் வாழ்கிற பூமி, வஅந்த ஹில்லும் பிஹாதல் பலத், நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே நபி வாழ்ந்த பூமி, நீங்கள் இருக்கக்கூடிய இந்த மக்கா மிகவும் சிறப்பானது, அந்த மக்காவின் மீது நான் சத்தியமிட்டு சொல்கிறேன் என்று அந்த மக்கா மாநகரை அல்லாஹ் சிறப்பித்து சொல்கிறான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அன்கபூத்திலே 67வது வசனத்திலே இப்படி சொல்லி காட்டுகிறான், அவலம் யரவ் அன்னா ஜஅல்னா ஹரமன் ஆமினா, அவர்கள் பார்க்கவில்லையா அந்த மக்கமா பூமியை நாங்கள் அபயமளிக்கப்பட்ட பூமியாக, எந்த ஒரு பிரச்சனையும் அந்த மக்காவுக்குள் வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு ஊராக ஆக்கியிருப்பதை அவர்கள் பார்க்கவில்லையா என்று சொல்கிறார்கள். அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, சில ஹதீஸ் கிரந்தங்களிலே சில அறிஞர்கள் லைஃபான செய்தி என்றும் சொல்கிறார்கள், சிலர் அதை ஹசன் லிகைரிஹி என்றும் சொல்கிறார்கள். ஒரு செய்தியை சொன்னார்கள், அது எந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு லைஃபான செய்தி கூட சொன்னார்கள். அபு ரியால் என்று சொல்கிற ஒரு மனிதருடைய ஜனாசாவை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக சொல்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முறை அல்லாஹ்வினுடைய தூதர் ஒரு கபரை கடந்து போகிற போது அபு ரியால் என்ப ஒரு கபரை காட்டி கேட்கிறார்கள், இது யாருடைய கபர் தெரியுமா? இதுதான் அபு ரியால் என்று சொல்கிற ஒருவருடைய கபர். இந்த கபர் இவர் அதாவது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமூகத்தைச் சேர்ந்தவர். அந்த சமூகம் அவர்களுக்கு ஒட்டகம் ஒன்று கொடுக்கப்பட்டு அந்த ஒட்டகத்தை அல்லாஹ்வினுடைய பாதையில் அல்லாஹ் சொல்லிவிட்டார், நீங்கள் அந்த ஒட்டகத்துக்கு ஒன்றும் செய்யக்கூடாது என்று. அவர்கள் அந்த ஒட்டகத்தினுடைய குதிகால்களை வெட்டி அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்ததால் அந்த ஊர் மக்களை அல்லாஹ் அழித்தான். அந்த நேரத்திலே இந்த அபு ரியால் என்பவர் மக்காவுக்கு ஒரு வேலையின் காரணமாக வந்திருந்தாராம். வந்த நேரத்திலே அந்த சமூகம் அழிக்கப்பட்டது, இவர் அழிக்கப்படல, இவர் பாதுகாக்கப்பட்ட பூமியில் இருந்தார், அதனால் அவர் அழிக்கப்படவில்லை என்று ஒரு லைஃபான செய்தியை கூட சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, அது மாத்திரமல்ல, இந்த மக்காவினுடைய புனிதத்துவத்தை, இந்த மக்கா நகரத்தினுடைய சிறப்புகளை, குறிப்பாக எங்களுடைய நாடுகளிலே சில பகுதிகளில் சில நகரங்களை புனித நகரங்களாக ஆக்கி இருப்பதை பார்க்கிறோம். அவதெல்லாம் அந்த நாட்டினுடைய ஒரு ஜனாதிபதி, அந்த நாட்டினுடைய அரசவை அதை முடிவு செய்யும். இதை சிறப்பு மிகு நகரமாக வைத்திருக்கிறோம், இதில் யாரும் அதாவது வேறு மதத்தவர்கள் வர முடியாது, அதற்குரிய கண்ணியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அந்த நாட்டை ஆட்சி செய்கிறவர்கள் அதை புனிதமாக தெரிவு செய்வார்கள். ஆனால் எங்களுடைய மக்கமா நகரை, அந்த மக்காவையும் அந்த மதினாவையும் மக்காவை சூழ இருக்கக்கூடிய பகுதிகளையும் புனிதமாக்கியது யார் தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய சவுதி அரசாங்கங்கள் கிடையாது, அங்க இருக்கக்கூடிய மன்னர்கள் கிடையாது. இந்த இடம் புனிதமானது என்று. ஆனால் அதை புனிதமாக்கியது யார் தெரியுமா? அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே 1353வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொன்னார்கள், இன்ன ஹாதல் பலத ஹர்ரமஹுல்லாஹ், இந்த மக்கமா நகரை, இந்த மக்கமா நகரை யார் புனிதமாக்கியது தெரியுமா? அங்கே இருக்கக்கூடிய சவுதி மன்னர்கள் அல்ல, அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அல்ல, அதை புனிதமாக்கியது என்னையும் உங்களையும் படைத்து பரிபாலிக்கிற அல்லாஹ் அதை புனிதமாக்கினான். எப்பொழுது புனிதமாக்கினான் தெரியுமா? இன்றைக்கு நேற்று அவன் புனிதமாக்கவில்லை. அல்லாஹ் சொல்ற, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், வானமும் பூமியும் எப்போது படைக்கப்பட்டதோ அன்றிலிருந்து மக்கமா நகர் சிறப்பான ஒன்றாக இருக்கிறது. அது சிறப்பு மிக்கதாக, பாதுகாப்பு அளிக்கப்பட்டதாக, கண்ணியமிக்கதாக அந்த மக்கமா நகர் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள். எனக்கு முன்னாலும் பல நபிமார்கள் வந்திருக்கிறார்கள், எனக்கு முன்னால் பல நபிமார்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு அந்த பூமியில் யுத்தம் செய்வதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கவில்லை. எனக்கு பின்னாலும் பல மனிதர்கள் வருவார்கள், அங்கு யாரும் யுத்தம் செய்ய முடியாது, மறுமை நாள் வரைக்கும் அங்கு யுத்தம் செய்யவே முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ந்து சொன்னார்கள், எனக்கு கூட அந்த மக்காவில் ஒரு மணித்தியால மாற்றினான்
அதாவது பகலினுடைய ஒரு சிறு நேரம் மாத்திரம்தான் எனக்கு அந்த மக்காவில் யுத்தம் செய்வதற்கான அனுமதி கிடைத்தது. நாங்கள் பார்க்கிறோம் அந்த ஃபத்ஹ் மக்காவின் அந்த மக்காவை கைப்பற்றுவதற்காக அல்லாஹ்வினுடைய தூதர் சென்ற நேரத்தில் கூட யுத்தம் செய்யாமலே இரத்தங்கள் ஓட்டப்படாமலேயே அந்த மக்காவை அவர்கள் வெற்றி கொண்டார்கள். தலையை குனிந்தவர்களாக அவர்கள் அந்த மக்காவுக்குள் நுழைந்தார்கள் என்று வரலாறுகளை பார்க்கிறோமாக இருந்தால் அங்கு அல்லாஹ்வினுடைய தூதர் அந்த மக்காவினுடைய சிறப்பை அவர்கள் பாதுகாத்திருக்கிறார்கள். அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, மக்கா எவ்வளவு புனிதம் என்று சொன்னால் அங்கு இருக்கக்கூடிய காஃபிர்கள் கூட அந்த மக்காவில் இருக்கக்கூடிய புனிதமான அந்த பைத்துல்லா அல்லாஹ்வினுடைய காபத்துல்லா என்று சொல்கிற அந்த அல்லாஹ்வினுடைய வீட்டை அவர்கள் கட்டுகின்ற போது என்ன சொல்லி கட்டினார்கள் தெரியுமா? ஹலாலான காசுகளை மாத்திரம் கொண்டு வாருங்கள். எவ்வளவு புனிதமானது! அவர்கள் அந்த அரபிகள் வட்டி எடுத்துக் கொண்டிருந்தவர்கள், வட்டி தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள். அந்த அரபிகள் விபச்சாரத்தை ஒரு தொழிலாக செய்து கொண்டிருந்தார்கள். பல்வேறுபட்ட அனாச்சாரங்களின் ஊடாக ஹராமான வழியிலே அவர்கள் உழைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் காபத்துல்லாவை கட்ட வேண்டும் என்பதற்காக, அதனுடைய புனிதத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஹராமான காசுகளை கொண்டு கட்டிடாதீங்க, ஹலாலாக உழைக்கப்பட்ட காசுகளை மாத்திரம் தாருங்கள் என்று அன்றைய காவிர்கள் அந்த மக்களிடத்திலே ஒன்று திரட்டி அவர்கள் கட்டினதாக வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோமாக இருந்தால், அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, மக்கமா நகர் என்பது மிகவும் புனிதமான ஒன்றாக இருக்கிறது. மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் பாதுகாத்து கொண்டிருக்கிறான். மறுமை நாள் நெருங்குகின்ற போது தஜ்ஜால் எல்லா ஊர்களுக்கும் சென்று பிரச்சனைகளை கிளப்பிக் கொண்டிருப்பான், பிரச்சனையை ஏற்படுத்திக் கொண்டிருப்பான். ஆனால் மக்காவுக்கும் மதினாவுக்கும் நுழைவதற்கு முயற்சி செய்கிற போது 2 வானவர்கள் மேலே இருந்து கொண்டு அவனை தடுத்துக் கொண்டிருப்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள். என்றால் மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் அந்த ஊரை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். அது மாத்திரமல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிய ஒரு பூமி, கண்ணியமான ஒரு பூமி. அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, மக்காவினுடைய வரலாறுகளை படிக்க போனால் நீண்ட நேரங்கள் போகும். குறிப்பாக ஒரு செய்தியை சொல்லி சுருக்கமாக முடிக்கலாம் நினைக்கிறேன். குறிப்பாக மக்காவினுடைய வரலாறு நபிகளாருடைய வாழ்க்கையில் இருந்து ஆரம்பிக்கவில்லை. அதற்கு முன்னால் 5000 வருடங்களுக்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலிருந்து அந்த மக்காவினுடைய புனிதம் பேணப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கமா நகருக்குள் நுழைந்ததை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற போது சொல்கிறார், அவர் போனாராம். போய் பார்க்கிற போது அவர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்ததை அல்லாஹ் சொல்லுகிறான், ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பிவாதின், ஒரு பள்ளத்தாக்கிலே என்னுடைய குடும்பத்தை எல்லாம் வசிக்க வைத்து விட்டு வருகிறேன். அந்த பள்ளத்தாக்கு எப்படி பள்ளத்தாக்கு தெரியுமா? கைரு தி ஸர்இன், ஒரு புட்பூண்டு கூட இல்லாத ஒரு இடம், வறண்ட பூமி, வறண்ட பூமியாக இருக்கக்கூடிய எதுவுமே இல்லாத ஒரு இடத்தில் நான் கொண்டு விட்டு வருகிறேன். ரப்பே, நீதான் என்னுடைய குடும்பத்துக்கு பொறுப்பு என்று அவர் சொன்னது மாத்திரமல்ல, அவர் துஆ கேட்டாராம், ரப்பனா லியுகீமஸ் ஸலாத் ஃபஜ்அல் அஃபிதத்தம் மினன் நாஸ் தஹ்வி இலைஹிம். அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாராம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய உள்ளங்களையும் அந்த மக்கமா நகரின்பால் திருப்பி விடுவாயாக, எல்லோரையும் அந்த இடத்தின்பால் கொண்டு வந்து சேர்ப்பீராக என்று அல்லாஹ்விடத்திலே அவர் துஆ கேட்டாராம். அந்த துஆ தான் இன்று வரைக்கும் எனக்கும் உங்களுக்கும் அந்த மக்காவை சென்று பார்க்க வேண்டும் என்ற ஆசை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. இந்த மாதத்தில் செய்யக்கூடிய ஹஜ் என்ற அமலை, நாங்கள் செய்யக்கூடிய உம்ரா என்ற அமலை கண்ட இடங்களில் செய்ய முடியாது. அந்த மக்காவுக்கு தான் போக வேண்டும். அந்த மக்காவை தரிசிப்பதை ஒரு இபாதத்தாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான் என்றால் எவ்வளவு புனிதமான ஒன்று. தொழுகையை எங்கும் தொழுது கொள்ளலாம், தொழுகையை எங்கும் தொழுது கொள்ளலாம், நோன்பை எங்கிருந்தும் நோற்றுக் கொள்ளலாம். ஆனால் ஹஜ்ஜை அப்படி செய்ய முடியாது, உம்ராவை அப்படி செய்ய முடியாது. அங்குதான் போக வேண்டும் என்ற செய்தியை ஏன் அல்லாஹ் சொல்கிறான் என்றால், அங்கு அல்லாஹ்வினுடைய பிரார்த்தனை சின்னங்கள் இருக்கிறது. காபத்துல்லா மாத்திரமல்ல, காபத்துல்லாவை சூழ இருக்கக்கூடிய, அதாவது ஹஜ்ருல் அஸ்வதாக இருக்கலாம், சஃபா மர்வாவாக இருக்கலாம், மகாமு இப்ராஹிமாக இருக்கலாம். அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொல்கிறான், ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும் மகாம் இப்ராஹிம்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற அந்த மகாம் இப்ராஹிம் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சியாக இருக்கிறது. நாங்கள் வரலாறுகளிலே பார்க்கிறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கஅபத்துல்லாவை கட்டுவதற்காக அந்த கல்லின் மீது எழும்பி நின்று கட்டுவாராம். அவர் ஒசந்து போகிற நேரமெல்லாம் அந்த கல்லும் ஒசருமாம். அவர் இறங்க வேண்டும் என்று நாடுகிற போது கல் அப்படியே பணியுமாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் மகாம் இப்ராஹிமை அத்தாட்சியாக ஆக்கி வைத்திருக்கிறான். 50,000 வருடங்களுக்கு முன்னால் சுவர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்டதாக அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள். ஹஜருல் அஸ்வதும் மகாம் இப்ராஹிமும் சுவர்க்கத்து கல்களில் ஒன்றாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்றால் மிகவும் சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம் மக்கமா நகர். அந்த மக்கமா நகரை எங்களுடைய உள்ளங்களில் உயரத்தில் வைத்து நானும் நீங்களும் அந்த மக்கமா நகரை தரிசிப்பதற்கான சந்தர்ப்பத்தை வல்லவன் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பிஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பாத். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, ஜும்மாவினுடைய ஆரம்பத்தில் சொன்னேன், வமன் யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹ், யார் அல்லாஹ்வினுடைய அந்த புராதன சின்னங்களை ஞாபகப்படுத்துகிறார்களோ, அந்த புராதன சின்னங்களை கண்ணியப்படுத்துகிறார்களோ, அவர்களுக்கு அது ஈமானினுடைய ஒரு பகுதியாக, தக்வாவினுடைய பகுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொன்னதாக சொன்னேன். அன்பார்ந்தவர்களே, ஹஜ்ஜிலே இருக்கக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடிய குர்பானாக இருக்கலாம், அல்லது இந்த ஊரில் இருக்கக்கூடிய நாங்கள் ஒவ்வொரு ஹஜ்ஜி பெருநாளிலும் கொடுக்கக்கூடிய குர்பானை கூட அல்லாஹ் அவனுடைய அத்தாட்சியாக, அவனுடைய அடையாள சின்னமாக குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஏன்? அந்த மக்கமா நகரில் தான் தன்னுடைய மகனை அறுப்பதற்காக அல்லாஹ்வினுடைய கட்டளையா அடுத்த நிமிஷம் யோசிக்கவில்லை. இன்னி அராஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா. அல்லாஹ் நேரடியா சொல்லல, கனவை கொடுக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கனவைத்தான் கொடுத்தான். அவர் அல்லாஹ்வினுடைய கட்டளை என்று அந்த மக்காவிலே தன்னுடைய மகனை அறுப்பதற்காக போனதை அல்லாஹ் அடையாளமாக சொல்லுகிறான். அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, சூரா ஹஜ்ஜினுடைய 36வது வசனத்தில் அல்லாஹ் இந்த உதுஹியா, நீங்கள் கொடுக்கிறீர்களே உதுஹியா, இந்த உதுஹியா எப்படிப்பட்டது என்பதை அல்லாஹ் சொல்கிறான். வல் புதுன ஜஅல்னாஹா லகும் மின் ஷஆயிரில்லாஹ், நீங்கள் அதாவது ஒட்டகங்களை நீங்கள் அறுக்கிறீர்களே, இதெல்லாம் அல்லாஹ்வினுடைய அடையாளங்களாக, அல்லாஹ்வினுடைய பிரார்த்தனை சின்னங்களாக இருந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஃபீஹா கைர், அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும், நீங்கள் அதை நிறைவேற்றுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், நிறைவேற்றுகிற போது ஃபதுகுர் இஸ்மல்லாஹி அலைஹா ஸவாஃபா, அது நின்று கொண்டு இருந்து அப்படியே பணிந்து உங்களுக்கு கழுத்தை தருகிறது அந்த ஒட்டகம், நீங்கள் அறுக்கிறீர்கள். இது அனைத்துமே அல்லாஹ்வினுடைய அத்தாட்சியாக, அல்லாஹ்வினுடைய பிரார்த்தனை சின்னங்களாக இருந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிக்க பிறகு, அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் அந்த வசனத்தை எப்படி முடிக்கிறான் தெரியுமா? லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் கொடுக்கக்கூடிய அதாவது உலுஹியாக்களை அல்லாஹ் ஏன் கடமையாக்கினான் தெரியுமா? நீங்கள் நன்றி உள்ள மனிதர்களாக வாழ வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாங்கள் இன்று உலுஹியாவுக்காக கொடுக்க வேண்டிய அந்த காசை ஏதோ நஷ்டமடைந்து விட்டது என்று யோசிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் தாயுடைய வயிற்றிலிருந்து பிறந்தீர்கள். எப்படி பிறந்தீர்கள்? உடுப்பணிந்தவர்களாகவா பிறந்தீர்கள்? எதுவுமே இல்லாமல் நீங்கள் அந்த கட்டிலே வந்து நீங்கள் பிறந்து கிடந்தீர்கள். பிறந்த அடுத்த கணம் உங்களுக்கு கச்சை துண்டுகளை கட்டியது யார்? எங்கே இருந்து அதற்கான ஆற்றல் கிடைத்தது? அன்பார்ந்தவர்களே, ஒன்றுமே இல்லாமல் தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்த உங்களுக்கு எவ்வளவு அழகான ஆடைகளை அல்லாஹ் அணிவித்திருக்கிறான். எவ்வளவு அழகான ஒச்சுகளை அணிகிறீர்கள். எவ்வளவு அழகாக நாங்கள் எவ்வளவு அழகாக எல்லாத்தையும் எடுக்கிறோம். இப்படி அவன் தந்த காசை வச்சுக்கிட்டு ஒரு சதம் அவனுக்காக ஒரு 30-35 ஆயிரம் ரூபாய் செலவழிப்பதற்கு கஞ்சத்தனப்படுகிறோம். அல்லாஹ்
இந்த அடையாள சின்னமாக என்று சொல்லிக்க பிறகு ஏன் அல்லாஹ் லஅல்லக்கும் தஷ்குரூன் என்று அல்லாஹ் முடிக்கிறான். நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இவ்வளவு சொத்துக்களை உங்களுக்கு தந்தோம், அவனுடைய பாதையில் உதுஹியா கொடுக்கிறதுக்கு மனசு வர இல்லையா? அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, உதுஹியா கொடுப்பதற்கு நாங்கள் ஒவ்வொரு வருடமும் முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் அரச தொழில் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறீர்கள், பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறீர்கள். எங்கள் அதிகமானவருடைய எண்ணம் என்ன தெரியுமா? நான் ஹஜ்ஜுக்கு போகிறதாக இருக்கலாம், உம்ராவுக்கு போகிறதாக இருக்கலாம், உதுஹியா கொடுப்பதாக இருக்கலாம். எல்லாம் ஒரு 2 வீடு வந்து நல்ல வாழ்க்கையில் நான் செட்டில் ஆகிக்க போகிறதான் இதெல்லாம் செய்யலாம். அன்பிக்கினியா இஸ்லாமிய உறவுகளே, அப்படி அல்ல. இது ஒரு இபாதத். அல்லாஹ் தந்ததிலிருந்து நீங்க அவனுக்காக கொடுக்க வேண்டும். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்று நாங்கள் எல்லோரும், அதாவது நபிமார்களுடைய சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறெல்லாம் படித்திருக்கிறோம். அவர்கள் இவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார்கள், அப்படி செய்திருக்கிறார்கள். அவர்கள் செய்யாத தியாகமா என்றெல்லாம் அந்த தியாகத்தை பேசிவிட்டுத்தான், அந்த தியாகத்தை கேட்டுவிட்டுத்தான் தனியான பள்ளிவாயிலை உருவாக்கி குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நாங்கள் தொழுது கொண்டிருக்கிறோம். இருந்தால் எங்களால் அல்லாஹ்வுக்காக உதுஹியா கொடுக்காவிட்டால் நாங்கள் ஏன் தனிப்பள்ளி கட்டினோம்? நாங்கள் ஏன் தியாகம் செய்யவில்லை? ஏதோ ஊருக்காக பேருக்காக செய்து கொண்டிருக்கிறோமா? அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, உதுஹியா கொடுப்பது எங்கள் ஒவ்வொருவரின் கடமை என்று நீங்கள் ஒவ்வொருவரும் யோசியுங்கள். ஒரு 35,000 36,000 ரூபாய் தான் அதாவது ஒரு வருஷத்துக்கு எங்களால் உழைக்க முடியாதா? ஒரு வருஷத்துக்கு 36,000 ரூபாய் உழைக்க முடியாதா? நாங்கள் உழைக்கக்கூடிய சம்பளத்திலே இருந்து ஒரு நாளைக்கு 100 ரூபாய் ஒதுக்கினால், ஒரு நாளைக்கு 100 ரூபாய் ஒதுக்கினால் மாசத்துக்கு 3,000 ரூபாய், வருஷத்துக்கு 36,000 ரூபாய். அழகா கொடுக்க இயலுமா இல்லையா? 100 ரூபாய் ஒதுக்க இயலாத அல்லாஹ்வுக்காக நாங்கள் ஏன் இவ்வளவு கஞ்சத்தனமுடையவர்களாக இருக்கிறோம்? எங்களுக்கு அந்த உழைக்கக்கூடிய ஆற்றலை தந்தது யார்? அல்லாஹ். அவன்தான் உங்களுக்கு ஆடை அணிவித்தான், அவன்தான் உங்களுக்கு செல்வத்தை தந்தான். அவன் தந்த காசுல அவனுக்காக ஒரு சொற்றை கொடுக்க இல்லாட்டி நாங்கள் என்ன தியாகம் செய்கிறோம்? அன்பிக்கினி இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் அந்த வசனத்தை தொடர்ச்சியாக எப்படி சொல்கிறான் தெரியுமா? 37வது வசனத்தில், ஹஜ்ஜினுடைய 37வது வசனத்தில் அந்த உதுஹியாவினுடைய அடுத்த கட்டத்தை சொல்கிறான். சில மனிதர்கள் உதுஹியா கொடுக்கிறார்கள். எப்படி கொடுக்கிறார்கள் தெரியுமா? அந்த பள்ளியில் 15 மாடு கொடுக்குறாங்க, அப்போ நம்மட பள்ளியில் 20 மாடு கொடுக்கணும். அந்த பள்ளியில் அப்படி கொடுக்குறாரு. அந்த ஹாஜியார் இத்தனை மாடு கொடுக்கிறோம், அவரை விட நான் கொடுக்கணும். அவருக்கு போட்டியாகத்தான் உதுஹியா கொடுக்கிறோமே ஒழிய அல்லாஹ்வுக்காக கொடுக்கவில்லை. என்னை இவ்வளவு பெரிய ஹாஜியார் ஆகிக்கிறாரு, ஒரு மாடு கொடுத்துட்டாரு, ஊர்ல இருக்கிறவன்லாம் என்னைய கேசுவான், ஊர்ல இருக்கிறவளா எனக்கு ஏசுவானே, அல்லது பங்குல ஒரு பங்கா நான் பெய்த்தனே, ஒரு மாடு கொடுக்கக்கூடிய வக்கு இருக்குது எனக்கு, ஆனா இவர் பெய்த்து ஒரு பங்குல சேர்ந்துட்டாரு அவ ஏசுவான் என்று சொல்லி நாங்கள் உதுஹியா கொடுக்கிற மனிதர்களாக இருக்கிறோம். எல்லாரும் அல்ல, சில மனிதர்கள் உள்ளங்களிலே வெளியே சொல்ல முடியாமல் உள்ளங்களிலே தோண்டிவிடும். அல்லாஹ் அதையும் சூரா ஹஜ்ஜினுடைய 37வது வசனத்தில் சொல்கிறான். லன் யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா. நீங்க அறுக்கக்கூடிய இந்த இறைச்சி, இந்த ரத்தம், இதெல்லாம் அல்லாஹ்க்கு போய் சேரும் நினைக்கிறீங்களா? அல்லாஹ் சொல்கிறான், அதெல்லாம் எனக்கு வரப்போவதில்லை. நீங்க உண்மையிலேயே அல்லாஹ்வை பயந்திருக்கிறீர்களா, எனக்காகத்தான் கொடுத்திருக்கிறீர்களா என்பதை கண்காணிப்பதற்காக நான் கொடுத்திருக்கிறேன் என்றால் அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த வசனத்தை எப்படி முடிக்கிறான் தெரியுமா? வபஷிரில் முஹ்சினீன். நல்லடியார்களுக்கு, இஹ்சான் உடையவர்களுக்கு, தக்வா உடையவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். ஏனென்றால் உதுஹியா கொடுக்கிற விஷயத்தில் அவர்கள் கள்ள வேலை செஞ்சிடலாம். அல்லாஹ் அதுக்கு அடுத்த வசனத்திலே 38வது வசனத்திலே அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டுகிறான். இன்னல்லாஹ யுதாஃபிஉ அனில்லதீன ஆமனு. உதுஹியா கொடுத்து விட்டால் அந்த மனிதர்களுக்கு தீங்குகள் வராது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான் தெரியுமா? இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல ஹவ்வானின் கஃபூர் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஹவ்வான் என்று சொன்னால் ஏமாத்துக்காரர்களாக அவர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஏமாத்துக்காரர்களை எல்லாம் அல்லாஹ் விரும்ப மாட்டானாம். உலுஹியாவை பற்றி பேசுகிற அல்லாஹ் ஏன் ஏமாற்றத்தை பற்றி பேச வேண்டும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏன் தெரியுமா? உலுஹியாவில் ஏமாத்துற வேலை இருக்குது. கூட என்ன ஏமாத்துற வேலை இருக்குது? ஒழுங்கா மாடை பார்த்து எடுக்கிறீல்ல, கூட மாடு கொடுக்கணும் என்பதற்காக மெலிந்த மாடுகளை, கால் உடைந்த மாடுகளை, கண் தெரியாத மாடுகளை, நோயுடைய மாடுகளை, அப்படியான மாடுகளை எடுத்து கொடுத்துருவோம். நாங்கள் கோழி வளர்க்குற ஆக்கள் இருப்பீங்க இந்த ஏரியாவில். கோழியை கீறி பிடிக்கும். சில நேரங்களில் பிடிச்சா அந்த கோழி சாவாது.
கீறி ஓடிடும், கோழி துடிச்சுடிச்சுட்டு இருக்கும். உடனே என்ன செய்வோம், அந்த கோழியை எடுத்து நாங்கள் அறுத்துருவோம். நஷ்டமாக போயிருமே, அறுத்தா சாப்பிடலாம், தானா செத்தா சாப்பிட இயலாது, அறுத்தா என்ன செய்யலாம், சாப்பிடலான்னு அறுப்போம். இப்படியாக இந்த கோழி சாவ போவதுண்டு அறுப்பமே. இப்படியாக மாடுகள் சாவ போவதுண்டு, மாடுகள் நோய்வாய்ப்பட்டிருக்குது, இதை உதுஹியாக்கு தள்ளி விடுவோம். இப்படியும் சில மனிதர்கள் விலை குறைவாக வருகிறது என்று இப்படி மோசடி செய்வார்கள். அப்படியானவர்கள் அல்லாஹ் விரும்ப மாட்டான். உதுஹியா என்பது விரும்பியதை கொடுக்கணும். எனக்கு எது விருப்பமோ அதைத்தான் நான் கொடுக்க வேண்டும். அதுதான் ரப்பிடத்திலே அங்கீகரிக்கப்பட்டது. ஊருக்காக பேருக்காக அசிங்கங்களை கொடுப்பது உதுஹியா கிடையாது என்பதை நாங்கள் ஒவ்வொருவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, அன்பார்ந்தவர்களே, உதுஹியாவை நீங்கள் ஒவ்வொருவர்களும் கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நானும் என்னுடைய வாழ்க்கையில் அந்த உதுஹியா என்று சொல்லுகிற இபாதத்தை கொடுக்க வேண்டும் என்ற நியத்தை ஒவ்வொருவர்களும் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த உதுஹியாவின் ஊடாக அல்லாஹினுடைய நினைவு சின்னங்களாக அவைகள் வரும். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். ஏனென்றால் உதுஹியாவுக்கு இப்பயே நீங்கள் மாடுகள் தேட வேண்டும், மாடு அறுப்பவர்களை தேட வேண்டும். மாடு அறுப்பவர்களை எடுக்கிற போது நீங்கள் அறுக்கக்கூடிய மாட்டில் ஒரு பகுதியை அவர்களுக்கு கூலியாக கொடுக்க முடியாது. அந்த மாட்டிலிருந்து எதையுமே விற்க முடியாது. அதனுடைய தோளாக இருக்கலாம், அதனுடைய வாளாக இருக்கலாம், அதனுடைய எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, எதையுமே கூலியாகவும் கொடுக்க முடியாது, விற்கவும் முடியாது. இது அனைத்துக்கும் ஏற்றால் போல் உதுஹியாவை கொடுப்பதற்கு நீங்கள் தயாராகிக் கொள்ளுங்கள். எதிர்வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு ஏனைய விடயங்களை தேடிக்கொள்ள முடியாது. அதனால் தான் இந்த உதுஹியாவை பற்றி இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தினேன். அதுவும் அல்லாஹ்வுடைய நினைவு சின்னமாக இருக்கிறது. எனவே எவைகளை எல்லாம் கேட்டோமோ அவைகள் எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி உயர்தரமான சுவர்க்கத்தை அடைவதற்கு எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.